தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. நகை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை. முந்தினதை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை. புதியவைகள் என்னில் தோன்றச் செய்வீர், வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவீர். புதியவைகள் என்னில் தோன்றச் செய்வீர், வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த புதிய மாதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை மீகா 2ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. மீகா 2:13. அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள், அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார், ஆண்டவரே அவர்களை வழி நடத்தி போவார். ஆமென். ஆகவே இந்த புதிய மாதத்திலும் தடைகளை உடைக்கக்கூடிய உங்களுடைய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, தேவன் நம்மோடு கூட கடந்து வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் இருக்கலாம், பல ரூபங்களிலே இந்த தடைகள் வந்து கொண்டிருக்கலாம். இந்த தடைகளை கண்டு நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. தடைகள் நம்முடைய கண் எதிரே பெரிதாக தோன்றக்கூடியதா இருக்கலாம், பெரிய பர்வதமாய் தோன்றக்கூடியதா இருக்கலாம். ஆனாலும் கூட வேதத்துல நாம் வாசிக்கிறோம், யோபு 42ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையில நாம் வாசிக்கிற போது, யோபு 42:2, நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன், அதனை நீர் நினைத்து எதையும் தடுக்க இயலாது. யோபு பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே சகலத்தையும் நீர் செய்வதற்கு நீர் வல்லவரா இருக்கிறீர். நீர் செய்ய நினைத்தது அது தடைபடவே செய்யாது. ஆகவே ஒரு காரியத்தை மனிதனால் தடுக்க முடியும். மனிதன் உங்களுடைய உயர்வை தடுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில பல ரூபங்களிலே அவன் தடைகளை உண்டு பண்ணலாம், பொறாமையினால் பண்ணலாம், பல ரூபங்களிலே அவன் உங்களுக்கு தடையாக வரலாம். ஆனாலும் கூட ஏசாயா 43:13 அங்க ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நானே இறைவன், என்னாலும்
இருப்பவரும் நானே. என் கையில் இருப்பை பறிப்பவர் எவரும் இல்லை. நான் செய்ததை மாற்றி அமைப்பவர் யார்? ஆம் பிரியமானவர்களே, உங்களை உண்டாக்கினவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். ஆகவே அவருடைய கையிலிருந்து பறிப்பவன் யார்? அவருடைய கைக்கு தப்புவிக்கக்கூடியவன் யார்? ஆகவே அவரே நமக்கு அரணும் கோட்டையும் கேடகமாக இருக்கிறார். ஆகவே நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கேட்கிறார். இந்த கால வேளையிலே ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுங்க, வாயினால் அறிக்கையிடுங்கள். என் முன் நிற்கும் தடைகளை நான் பார்க்க மாட்டேன். என் முன் நிற்கும் தடைகளை நான் பார்க்க மாட்டேன். தடைகளை நீக்கும் தேவனையே நோக்கி பார்ப்பேன். என் முன் நிற்கும் தடைகளை நான் நோக்கி பார்க்க மாட்டேன். அதை சிந்திக்க மாட்டேன். அதையே ரூம் போட்டு யோசிக்க மாட்டேன். ஆனா எனக்கு முன்பாக போகிற தடைகளை நீக்கி தடைகளை உடைத்து முன் செல்லுகிற யூத ராஜ சிங்கத்தை நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, எசாயா 14 அதிகாரம், எசாயா 14 24வது இறை வார்த்தையில வாசிக்கிறோம். எசாயா 14:24 படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறுகின்றார், நான் எண்ணியவாறு யாவும் நடந்தேறும், நான் தீட்டிய திட்டமே நிலைத்து நிற்கும். 27வது இறை வார்த்தையில சொல்லுகிறார், படைகளின் ஆண்டவர் தீட்டிய திட்டத்தை சீர்குலைக்க வல்லவன் எவன்? அவன் தன் கையை ஓங்கி இருக்க அதை மடங்கடிக்க கூடியவன் எவன்? ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய நினைத்து விட்டார். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க நினைத்து விட்டார். அதை தடுப்பவன் எவன்? அதை யாரால் தடுக்க முடியும்? ஆகவே திட்டங்களை தீட்டுகிறவர் அவர்தான். அதை செயல்படுத்தி முடிப்பவரும் அவர்தான். ஆகவேதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13 15 வரை நாம் வாசிக்கிற போது, உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அத்தனை பாவங்களையும், அத்தனை சாபங்களையும், அத்தனை அழுக்காறுகளையும், அத்தனை அக்கிரமங்களையும் ஆண்டவர் கிழித்து போட்டார். ஆகவே பாவ அக்கிரமங்கள் சுமந்து நமக்கு எதிராக இருந்த கையெழுத்து எல்லாவற்றையும் அவர் குலைத்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு தடையாய் வந்த காரியம் என்ன என்று பார்த்தால், பார்வோன். எகிப்திலே அவர்கள் என்ன செய்து கொண்டு இருந்தார்கள் என்று சொன்னால், எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார். ஆளோட்டிகளை வைத்து செங்கல் சுட்டு கொண்டு அடிமைத்தனம் படுத்தி கொண்டு இருந்தார். விடுதலை பயணம் 1:22 நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் குழந்தையை பெற்றெடுத்த மருத்துவச்சிகள் அந்த இஸ்ரவேல் பிள்ளைகளை பிறந்த உடனேயே அந்த பிறந்த குழந்தையை மருத்துவச்சிகள் கொல்ல வேண்டும். இல்லை என்றால் தண்ணீரில் போட வேண்டும், ஆற்றிலே போட்டு விட வேண்டும் என்ற ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு போக விடமாட்டேன் என்று சொல்லி விடுதலை பயணம் 5ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேலுடைய தேவனை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். 400 ஆண்டுகள் செங்கலை சுட்டு கொண்டு அதை வைத்து அடிமையாக்கி அடித்து இந்த எகிப்து தேசத்துல வைத்திருந்தார். எகிப்து என்று சொன்னால் உலகம், மாமிசம் இல்லையா? இந்த உலகத்துல அடிமையாக இருக்கக்கூடிய நிலையை தான் பார்க்கிறோம். அதற்கு என்ன செய்தார்? 10 வாதைகள் வந்தது. அந்த 10 வாதைகள் மூலம் ஆண்டவர் வாதித்தார். கடைசியாக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் விடுதலையை உண்டு பண்ணினார்.
இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளிலே சங்கார தூதன் வருகிற போது அந்த இரத்தத்தை அடையாளமாக கொண்டு அவன் அதை கடந்து சென்றான். ஆகவே இன்றைக்கும் கல்வாரி மேட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தம் இன்றளவும் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றளவும் நம்மை பாதுகாக்கிறது. இன்றளவும் நம்மை தைரியப்படுத்துகிறது. இன்றளவும் நம்மை குற்ற உணர்விலிருந்து விடுதலையாக்குகிறது. ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம், உன்னை உருவாக்கினவர் உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீ உன்னை மறைத்துக் கொள்ளும்படி இந்த தடைகள் வருகிற போது, இந்த இருள் வருகிற போது, இந்த கார்மேகம் வருகிற போது நாம் மறைவுக்குள் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ நோய்கள், கொள்ளை நோய்கள் தேசத்தை நாம் புரண்டு போட்ட போது, மரண ஓலங்கள் கடந்து வந்த போது, கர்த்தரோ தம்முடைய ஜனத்தை அவருடைய மறைவுக்குள், அவருடைய செட்டைக்குள் மறைத்துக் கொண்டார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அவருடைய செட்டைக்குள் இருக்கிறீர்கள். அவருக்குள் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் தடைகளை குறித்து நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். மனம் சோர்ந்து போவாதீர்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது இந்த பொருளாதார தடை, இந்த கடன், இந்த நோயிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை வரும் என்று நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு இந்த 4வது மாதம், இந்த 4வது மாதம் என்று சொல்லுகிற போது தொழில் செய்கிறவர்களுக்கு இது முதல் மாதம். இந்த நாட்களிலே தான் அவர்கள் புதிய கணக்குகளை எடுப்பார்கள், புதிய தொழிலை செய்வார்கள். இந்த ஆண்டு என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிற ஒரு மாதம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு முன்பாக நான் செல்லுகிறேன். நீங்கள் கடந்து வந்த பாதைகளிலே பட்ட பாடுகளை எல்லாம் நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன், நான் உங்களை ஏந்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் எல்லா அதிகாரங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். பிசாசுகளை விரட்டுவதற்கு அந்த அதிகாரத்தை, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு அவருடைய மகனாகிய இயேசு வெளிப்பட்டார். வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது, சாட்சிய வசனத்தினாலும் இல்லையா, அவருடைய இரத்தத்தினாலும் பிசாசை ஜெயிப்போம். 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் உங்களை மூடி மறைக்கிறது. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தடைகள் எப்படி வந்தது, அந்த தடைகளை ஆண்டவர் எப்படி எடுத்து போட்டார்? 1-2 காரியங்களை நான் சொல்லுகிறேன். அநேகர் உண்டு, அவைகளை நாம் பின்னாடி பார்க்கலாம். பார்வோன் என்ற தடை வந்தது. இந்த பார்வோன் என்ற தடை முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெய்வத்தை ஆராதிக்க முடியாதபடி வந்தது. ஊழியத்துக்கு போகக்கூடாது, ஆண்டவரை ஆராதிக்க கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி ஆராதிக்க கூடாது, இப்படி கத்தக்கூடாது, இப்படி அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று பல ரூபங்கள்ல பார்வோன் என்ற தடை இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி விடுதலை ஆக்கினார்? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒரே தரம் தூக்கப்பட்ட சிலுவையில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரங்களை விரித்து தன் இரத்தத்தை எல்லாம் இந்த பூமியிலே சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை இயேசுவின் ரத்தம் மூடுகிறது. இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படுகிறீர்கள். இரண்டாவதாக, 20 லட்சம் இஸ்ரவேல் முன்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். பின்பாக பார்வோனுடைய சேனை கடந்து வருகிறது. முன்பாக சிவந்த சமுத்திரம், சுற்றிலும் மலை, பெரிய மலைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார், மோசே, உன் கையில் உள்ள கோலை எடுத்து நீயாட்டி. அந்த கோல் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அடையாளம், அவருடைய வசனத்துக்கு அடையாளம். அந்த கோலிலே அதிகாரம் இருந்தது, அபிஷேகம் இருந்தது.
விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் ஆகும். விடுதலை பயணம் 14:16 வாசிக்கிறோம். கோலை நீட்டின போது அந்த சமுத்திரம் இரண்டாக பிரிந்தது. அது எப்படி பிரிந்ததா? வட்டாந்தரையாக பிரிந்தது. வெறும் வெட்டு தரையில நடந்து போவது போல அவர்கள் நடந்து போனார்கள். இன்றும் மோசே காலத்து 5 புத்தகம் உண்டு, தோரா என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய கையில ஜீவ புத்தகம் நம்முடைய கையில இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் என்ற பட்டயம் நம்முடைய கையில இருக்கிறது. ஒரு தேவ மனிதன் இந்த வேதாகமத்தை எடுத்து படித்த போது அவர் சொல்லுகிறார், 30,000க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்காக இந்த விவிலியத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். சகல நோய்களையும் பிசாசுகளையும் விரட்டுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். மார்க் 16 17 18 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களினால் ஆகக்கூடிய அடையாளங்கள். ஆம் பிரியமானவர்களே, 1 அரசர் 17:1 வாசிக்கிறோம். 3 வருடமாக மழை பெய்யாமல் அடைக்கப்பட்ட ஒரு நிலையிலே தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் மழையை வருவிக்கிறார். கர்மேல் பர்வதத்துல பாகாலை வழிபட்டு கொண்டு இருந்த போது தேவனுடைய தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்திலே நன்றி சொல்லி ஜெபிக்கிற போது, அதிகாரத்தோடு ஜெபிக்கிற போது, அந்த பர்வதங்கள் எல்லாம், மேகங்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். சுட்டெரிக்கிறது. இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று சொல்லும்படி யாவே தேவனை அவர்கள் வணங்கினார்கள். இந்த வாழ்க்கையில காணப்படுகிற எந்த சாபமாக இருந்தாலும் சரி, இணைச்சட்டம் 23:5 சொல்லுகிறது, அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆகவே முதலாவது பார்வோனோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாய் வந்தான். அதை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஆண்டவர் நீக்கி போட்டார். இரண்டாவது, சிவந்த சமுத்திரம் தடையாக வந்தது. அதை வாக்குதத்த வசனத்தினாலே ஆண்டவர் மாற்றி போட்டார். மூன்றாவதாக 1 சாமுவேல் 15 2வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். அபிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய ஒருவன் வந்து வழிமறித்து எத்தனையோ ஆண்டுகளாக, இல்லையா, எத்தனையோ ஆண்டுகளாக அந்த அபிமெலேக்கு வந்து கொள்ளையடித்துக் கொண்டு நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து உழைத்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அவன் பிடுங்கி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பல ஆண்டுகளுக்கு பின்பாக ஆண்டவர் ஞாபகம் வைத்து சொல்லுகிறார், என் ஜனத்தை கொள்ளையிட்ட அபிமெலேக்கை நான் சங்கரிப்பேன். உனக்காக யாவையும் செய்கிற ஆண்டவர், நீ மறந்து போனாலும் உனக்கு துன்பம் விளைத்தவர்கள், உனக்கு அவப்பேறு உண்டாக்கினவர்களை தேவன் கணக்கில் கொண்டு வருவார். நீ மறந்திருக்கலாம், உன்னை உருவாக்கினவர் மறக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணை சட்டம் 25 17 18 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் பிந்தி பிந்தி வந்தபோது, அவர்கள் பிந்தி பிந்தி வந்தார்கள், இந்த அபிமெலேக்கு வெட்டி கொண்டே இருந்தார். ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், என்ன சொல்லுகிறோம், நாம் ஆராதனைக்கு வருகிற போது அது தொடக்கத்திலேயே நாம் வந்துவிட வேண்டும். பிந்தி பிந்தி வரக்கூடாது, பின்னாடி போய் உட்காரக்கூடாது. நாம் முன்னாடி போகிற போது முன்பாக மேக ஸ்தம்பம் மூடி இருக்கும், அக்கினி ஸ்தம்பம் இருக்கும். கொலோசையர் 1:12 வாசிக்கிறோம், உங்களை அவர் தகுதியாக்குகிறார், உங்களுக்குள்ளாய் உரிமை பேரை கொடுத்து உங்களை தகுதியாக்குகிறார். ஆகவே மூன்றாவது, இந்த அபிமெலேக்கு வருகிற போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். நாலாவது தடை, 40 வருடம் கடந்து வந்தாலும் கானானுக்கு முன்பாக யோர்தான் என்று ஒரு பெரிய ஆறு கரை புரண்டு வருகிறது.
யோர்தான் என்று சொன்னால் மேலிருந்து கீழே வருகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே பல யோர்தான் இருக்கலாம். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார், ஆசாரியர்களுடைய கால் வைக்கிற போது அவர்கள் யோர்தான் பின்னிட்டு திரும்பும் என்று சொன்னார். இந்த யோர்தான் 3 முறை பிரிந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க இந்த யோர்தானை கண்டா அரண்டு போனார். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தபோது, ஆசாரியர்கள் கால் வைத்த போது அந்த யோர்தான் பிரிந்தது. எலியா தன்னோட சால்வையை முறுக்கி அடித்த போது அந்த நேரத்துல அது பிரிந்தது. அதே போல எலிசாவும் சால்வை முறுக்கி அடித்த போது அது பிரிந்தது. தேவ மக்களை வழிவிடுவதற்கு 3 முறை இந்த யோர்தான் பிரிந்தது என்று வேதத்துல பார்க்கிறோம். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக போவார். 4வதாக பார்க்கிறோம், யோர்தான். உங்க வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிறதா? இந்த வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறதா? தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா? உடனே உங்களுடைய ஊழியர்களை கூப்பிடுங்க. ஆசாரியர்களுடைய கால், சுவிசேஷத்தை சுமந்து வருகிறவருடைய பாதங்கள் எத்தனை அழகு! அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். அவர்கள் வருகிற போது உங்களுடைய வீடுகளில் அவர்களுடைய கால்களை வைக்கிற போது, அவர்கள் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற போது தடைகள் உடைக்கப்படும், எரிந்து விழுந்து விடும். ஆகவே ஆசாரியர்கள் கால் வைக்க வேண்டும். ஊழியர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். இந்த கால் வைக்கிற போது, ஊழியர்கள் உங்களுடைய வீட்டிலே கால் வைக்கிற போது, அவர்கள் பிதாவை நோக்கி ஜெபிக்கிற போது விடுதலை உண்டாகும். 5வது தடை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது என்னதென்று சொன்னார்? எரிகோ மதில். எரிகோ மதில் கண்ணுக்கு முன்பாக பெரிதாக காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளையே, வழி தெரியாமல் நீ கலங்குறியா? என்ன பண்ணணும்னு தெரியல, பாத்துக்கலாம் அப்படின்னு கலங்கி போய் இருக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், 6 நாள் 6 தடவை சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7 தடவை சுற்ற வேண்டும். அப்படி என்றால் எத்தனை முறை அவர்கள் சுற்றி இருப்பார்கள்? 13 தடவை இல்லையா? அந்த 7வது நாள் வந்தபோது ஆர்ப்பரித்து அவர்கள் ஜெபித்த போது, துதித்த போது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. 5வது தடை எரிகோ வருகிற போது, துதியுங்கள், துதியுங்கள், ஆவியோடு ஆராதியுங்கள், தேவ வல்லமை வெளிப்படும். பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. நம்முடைய தேவன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுகிறவர், தீர்வு கொடுக்கிறவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஜெபிப்போமா? நாம் பார்க்கிறோம் அல்லவா, பார்வோன் வருகிற போது ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சிவந்த சமுத்திரம் வருகிற போது வாக்கு தத்தம், அமலேக்கு வருகிற போது தேவனே யுத்தம் பண்ணுகிறார். 4வதாக 40 வருடம் அவன் கானானுக்கு முன்பாக வருகிற போது, யோர்தான் கரை புரண்டு வருகிற போது, தேவனுடைய ஆசாரியர்களை கொண்டு ஆண்டவர் தடைகளை உடைக்கிறார். 5வதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகிறதுக்கு முன்பாக எரிகோ மதில் பெரிய சுவராக இருக்கிறது இல்லையா? அதையெல்லாம் சமபூமியாய் மாற்றினார். இன்றைக்கும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் உடைப்பார். மனித தடைகளாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், உங்கள் மீது பொறாமை கொண்டு எரிச்சல் அடையலாம், கண்கள் கொண்டு உங்களை பார்க்கலாம், உங்களை ஏளனம் பண்ணலாம், உங்களை அவதூறு பேசலாம். கலங்காதீர்கள். உங்களோட ஊழியத்துல உங்களை மதிக்காம இருக்கலாம், ஊழியம் செய்கிறீர்கள் என்று உங்களை கேவலமாக பேசியிருக்கலாம். கலங்காதீர்கள். இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார், யூதாவின் ராஜசிங்கம் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தாவீது அதனாலதான் சொன்னார், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நல்ல பிதாவே,
இந்த வேலையிலும் கூட உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய கரத்தை நீட்டுவீரார். அபிஷேகம் இறங்கட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும். அது எந்த தடையாக இருந்தாலும், கடனாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். காட் bless you மக்களே.